அல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல சத்தம் அல்லேலூயா. தேவன் பெரியவர் கேட்ட நல்ல சாட்சிகளுக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கட்டாத வீடுகளையும் நடாத தோட்டங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? தருவார். ஒவ்வொரு நாளும் தருவார். விசுவாசிக்கிறவரே பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா 58:8 வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்கிற போது மெய்யாகவே கர்த்தர் என்ன செய்கிறாரா? அற்புதங்களை செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தம் பேசுகிற அநேக காரியங்கள் ஆண்டவர் மகிமைப்படட்டும். பொதுவான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தின் வாழ்வு வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் என்ன செய்யுமா? எழும்பும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு விடியற்கால வெளிச்சத்தை போல தேவன் என்ன செய்திருக்கிறாரா? ஒரு வெளிச்சத்தின் வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். 2வது சொல்லுகிற போது சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சுக வாழ்வு ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் தம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சுகமா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆரோக்கியத்தின் வாழ்வை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது சொல்லுகிற போது சொல்லுகிறார், உன் நீதியின் வாழ்வு வெளிப்படும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா? நீதிமான்களாக, ஆண்டவருக்கு மகிமையாக, நீதி உள்ளவர்களாக மாற்றி நடத்துகிறதை பார்க்கிறோம். இதன் நிமித்தம் என்ன உண்டாகும்னு சொன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுமா? ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இந்த 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது, உன் வெளிச்சத்தின் வாழ்வு. தேவனுடைய வெளிச்சம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே பிரகாசிக்கிற போது என்ன சம்பவிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தின் வாழ்வு வருகிற போது என்னாகமம் 9:21 சொல்லுகிறது, அந்த வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னா, நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு நேராக வழி நடத்தும். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்திலே உயரே எழும்பும் போது, பாருங்க, இந்த மேகம் என்ன செய்யும் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போனது. எப்படி போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, எது பாதை, எது வாக்குத்தத்தத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்களிலே தேவனே என்ன செய்கிறதை பார்க்கிறோம். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் பகலிலும் இரவிலும் அவர்களோடு கூட இருந்தார். இரவும் பகலும் என்ன செய்யவில்லையா? மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இந்த மேக சம்பவம் இங்க பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற்காலத்திலே உயர எழும்புமா. அந்த வெளிச்சம் வருகிற அந்த விடியற்காலத்தில் அது எழும்புகிற போது அது என்ன செய்யும் சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டும்படி கடந்து போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய வல்ல பிரசன்னம் உனக்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி கொண்டு போவார். வாக்குத்தத்தத்தை எப்படி பெற முடியும், வாக்குத்தத்தத்துக்குள்ளாக எப்படி பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி தேவன் என்ன செய்வாரா? வழி நடத்துகிறவராக. அந்த வெளிச்சம், அந்த விடியற்கால வெளிச்சம் நம்முடைய வாழ்விலே ஒரு சரியான வழியை காண்பிக்கும். எரேமியா சொல்லுகிற போது, எரேமியா 31:9 சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும்
வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலும். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்வாராம்? வழி நடத்துகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே நடந்து போனார்கள். மேக ஸ்தம்பம் அவர்களை என்ன செய்ததா? வழி நடத்தி கொண்டு போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வழி அவர் சொல்லுகிறாரு, தண்ணீர்கள் உள்ள அந்த ஆறுகள் அண்டைக்கும் இடராத வழியிலும் என்ன செய்வாரா? ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது, யாத்திராகமம் 15:13 சொல்லுகிறது, அவராலே மீட்கப்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருட போராட்டங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். வாசியுங்கள். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை பாருங்க, உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர். அது மாத்திரமல்ல, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். பாருங்க, தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பலமும் என்ன செய்யுமா? நாம் வழி நடக்கும்படி நமக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபை என்ன செய்கிறதா? அப்படியே நடத்தி கொண்டே போகும். எங்க போகணும், எங்க தங்கணும், எங்க சாப்பிடணும், எவைகளுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபையும் பலமும் இணைந்து நம்மை வழி நடத்து. ஏன்னா அந்த விடியற்கால வெளிச்சம் அப்படி செய்யும். 2 சாமுவேல் 22:33 சொல்லுகிறான், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செம்மை பண்ணுவார், அவர் தான் நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 37 வாசிங்கள். என் கால்கள் வழுவாதபடிக்கு. பாருங்க, அவர் என்ன செய்வார்னு சொன்னா, நாம நடக்கிற வழி என்ன செய்வாராம்? சின்னதா இருந்தா அவன் தடுமாறணும், கஷ்டப்படணும். நீங்களாம் அந்த கிராமங்களில் வயலில் வரப்பில் நடந்து பார்த்துருக்கிறீங்களா? அந்த வரப்புகளில் நடக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக நடக்கணும், இல்லைன்னா என்ன செய்யும்? வழிக்கு விட்டுரும். அநேக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி நடக்க பண்ணுவேன்? இடராத வழியிலே. அதுவும் அந்த வழி எப்படி இருக்குமா? ஒரு விசாலமான வழியிலே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சம் நம்மை நடத்தும். அந்த வெளிச்சம் நம்மை நடத்துகிறது மாத்திரம் அல்ல, அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? நம்மை பிரகாசிக்க வைக்கும். அந்த வெளிச்சம் வருகிற போது, தேவனுடைய அந்த விடியற்கால வெளிச்சம் வருகிற போது அங்க என்ன சம்பவிக்கும்னு சொன்னா, நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 11:17 சொல்லுகிறது, அவன் பாருங்க, அவனுடைய வாழ்விலே சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் வருகிற போது அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பாருங்க பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலம் போல இருப்பீர். அது வரைக்கும் இருள் தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றும் தெரியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, முகம் எப்படி இருக்கும்? அப்படியே இருள் அடைஞ்சு இருக்கும். பயம் வந்தா என்ன வந்துடும்? முகத்துல அந்த இருள் அப்படியே அப்பிக்கொள்ளும். அந்த பயத்தினாலே, திகிலினாலே எல்லாத்துக்கும் பயப்படுறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தேவ பிள்ளைகளுக்கான அதிகாரம் அதுதாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழலிலும் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் அடைந்த நீர். தேவனுடைய வெளிச்சம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 29:3 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல விசுவாசமா சொல்லுங்க, தேவன் என் வெளிச்சமா இருப்பார், இருளை கடந்து போவேன், இருளை கடந்து போவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வெளிச்சம் என்ன செய்யும்? என் மேலே பிரகாசிக்கும். சொல்லுகிறார், அந்த விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சத்தின் வாழ்வு வருகிறது. அந்த வெளிச்சத்தினால என்ன செய்வாய்? நீ இருளை கடந்து போவாய். இருளினுடைய கிரியைகள் தேவனுக்கு மகிமை உண்டாக உனக்கு முன்னாலே ஒன்று செய்ய முடியாமல் போகும். ஏன்னா வெளிச்சம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிச்சத்தின் வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ளுவார். ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். பாருங்க, சங்கீதம் 118:27 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இருள் எப்போ வரும், எப்போ போராட்டங்கள் வருகிறது, ஆண்டவர் மகிமைப்படட்டும். பாருங்க, என்னோடு கூட ஒரு சம்பவத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 12:7 வசனத்திலே நாம் பார்க்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, இருளிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பேதுரு. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிறைச்சாலை.
3 கதவுகளை தாண்டி உள்ள கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்களா, அந்த இருளிலே தேவனுக்கு மகிமை உண்டாட்டம் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஒன்றும் இல்லை, அங்கே அப்படியே விழுந்து கிடக்கிறான், சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தான். அங்கே வந்தவன என்ன வந்துட்டுதான் பாருங்க, உனக்கான வெளிச்சத்தை சுமந்து வருகிற தூதர்களை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். அவன் வெளிச்சத்தை சுமந்து கொண்டு வருவான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். என் பிள்ளை இருளில் இருக்கிறது, என் பிள்ளைக்கு வெளிச்சம் தேவை, என் பிள்ளை இந்த இருளை மேற்கொள்ளணும்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்வாராம், ஒரு தூதனை அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நமக்காக ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. அவன் வந்து எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இருளில இருந்தாலும், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அங்க என்ன செய்யப்படுகிறதா, உள்ளே வருகிறான், வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவன் பேதுருவை தட்டி எழுப்புகிறான். அவன் கட்டப்பட்ட நிலைமை நொடிப்பொழுதிலே மாறி போகிறது. அவன் கையில் இருந்த சங்கிலிகள்லாம் என்ன செய்ததா, அப்படியே ஒன்றுமில்லாமல் விழுந்து போகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட். பாருங்க, இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, உன் கட்டுக்களை அறுக்கிற ஒரு வெளிச்சத்தின் வாழ்வு. தேவனுக்கு மகிமை உண்டாட். எதெல்லாம் உன்னை இருளிலே இதுவரைக்கும் உட்கார வைத்து இருந்ததோ அந்த இருளினி மாறி போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, நீ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறாய், செயல்படு, என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் செய்வார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் இருள் மாறும், கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும், நீ ஒரு விடுதலையின் வாழ்வை அனுபவிப்பாய், தேவனை பின்பற்றி வா என்று சொல்லுகிற போது அந்த பிந்திய வசனங்கள்லாம் சொல்லுகிறது, அவனுக்கு அது சொப்பனம் காண்கிறது போல இருந்ததாம், ஒரு கனவு போல. தேவனுக்கு மகிமை உண்டா. இதெல்லாம் எப்படி மாறும், எப்படி சம்பவிக்கும், இதெல்லாம் நடக்குமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிற போது சங்கீதம் 126 முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டார். கர்த்தரும் சிறையிருப்பை திருப்புகிற போது கனவு மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் நீ கனவிலே பார்த்து கொண்டிருக்கிறவைகள் எல்லாம் நினைவாகிற நேரம் வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கனவு மாதிரி இருந்தது, விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டது, ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது கனவு, ஆனா விடிஞ்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கனவு மெய்ப்படுகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் என்ன செய்வாரா, அந்த விடுதலை வருகிற போது கனவு காண்கிறவர். அவன் சொல்லுகிறான், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். கண்மூடி கண் திறக்கிறதற்குள்ளாய் கர்த்தர் உன் கட்டுகளை அறுப்பார், உன் இருள் மாறி போகும், உன் வெளிச்சத்தின் வாழ்வு பிரகாசிக்கும். எஸ்ஐயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வெளிச்சத்தின் வாழ்வு வருகிற போது ஆண்டவருக்கு மகிமையாக இருள் எல்லாம் மாறி போகும். தேவனுக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்வாரா, நடத்துவாராம். சொல்லுகிறான், அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும், அப்படியே என்ன சொல்லனே தெரியல அவனுக்கு, என்ன வருகிறதா, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். தேவனுடைய வெளிச்சம் வருகிற போது ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா, பிரகாசிக்க வைக்கிறதை பார்க்கிறோம், வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அந்த வெளிச்சம் என்ன செய்யும் சொன்னா, உன்னை ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் கொண்டு போய் நிறுத்தும். இதுவரைக்கும் நீ எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டாயோ தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார், வெளியே வருவாய், அநேகருடைய கண்கள் காணும். கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் ஆசீர்வதித்திருக்கிறதை, மேன்மையாய் உயர்த்தி இருக்கிறதை அநேகர் காணத்தக்கதாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஏன்னா அந்த தேவனுடைய வெளிச்சம் வந்திருக்கிறார். சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை பிரகாசிப்பித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை எங்கே வைப்பாரா, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய். மறைந்தே இருக்காது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இன்றைக்கு மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை குறைவுகளாலே
தேவைகள், எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாதவைகளினாலே, பிரச்சனைகளுக்கூடாய் கடந்து போகிறதுனாலே ஆட்களை எதிர்கொள்ள முடியல, சூழல்களுக்கூடாய் கடந்து போக முடியல, தனித்து ஒதுங்கி மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். வெளிச்சத்திலே கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு வருவார். அப்படியே தைரியமா நடப்ப. எப்படி நடப்ப? தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன் சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உன்னை உன்னதத்திலே, உயரத்திலே, உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற நாள் வந்திருக்கிறது. ஏன் சொன்னா தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஏசாயா சொல்லுகிற போது, ஏசாயா 58:14 சொல்லுகிற போது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஏன்னா தேவன் என்ன செய்வாராம்? பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். ஏத்திட்டா இறக்கலாம் மாட்டார். ஆமென் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆள் பயந்துட்டே இருக்கிறான். திடீர்னு வாழ்வு வந்துட்டுது. திடீர்னு என்ன செய்யும்? ஏத்திட்டாருன்னா ஏத்திட்டு தான் சொல்றாரு. அந்த வார்த்தை சொல்லுது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, கர்த்தர் என்னை உன்னதத்திலே, உயரத்திலே இருக்கும்படி தான் செய்வோம். ஆட்கள் சொல்ல, ஏதோ கொஞ்சம் இப்போ வாழ்வு வந்துட்டது, அற்பனுக்கு வாழ்வு வந்துட்டது. அப்படி இருக்குல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறாரா? ஆசீர்வாதத்தின் அடையாளமா வச்சிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமைத்தான் காண்பிக்கிறேன் சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததினாலே அவன் ஐஸ்வர்யவானான். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் மாறாததா இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன். யார் சொன்னதுன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய வாய் இதை சொன்னது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வாய் அதை ஒன்றை சொல்லுமானால் அது அப்படியே உருவாகும் என்று பார்க்கிறோம். அவர் சொன்ன ஆகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னா என்ன செய்யுமா? எல்லாம் உருவாகும். தேவனுக்கு மகிமையாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 33:16 சொல்லுகிறார், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் உனக்கு குறைவுபடாது. அவன் அப்ப என்ன செய்யுமா? அவனுக்கு அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை ஒன்றும் மாறாது. தேவனுக்கு மகிமை உண்டாடு. தாவீது அப்படிதான் சொல்றான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் பாருங்க. தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நாம் மாறும்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரா? அந்த வெளிச்சத்தை அனுப்புகிறார். வெளிச்சம் இல்லாமையினால என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, அங்கே எசேக்கியேலை வாசிக்கிறோம். 34:12 சொல்லுகிறது. 34:12 ஒரு மேய்ப்பன், நல்லா கவனிங்க, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவிலே இருக்கிற நாளில், பாருங்க, தேவன் தேடுறாராம். ஏன் தேடிட்டு இருக்காருன்னு சொன்னா, அந்த பின்பகுதி சொல்லுகிறது, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் எல்லாம் என்ன செய்துட்டதா? சிதறுண்டு போயிட்டது. இருள் வந்துட்டது. மாலை நேரம் ஆயிட்டது. இந்த ஆடுகளுக்கு எங்கே போகணும்னு தெரியல. அங்கெங்கே ஓடி, இங்கே ஓடி, அங்கே ஓடி, கடைசியில் என்ன பண்ணிட்டது? மேய்ப்பனை விட்டு தூரமாக போயிட்டது. இருளும் வந்துட்டது. இப்போ எங்கே வர முடியல? மேய்ப்பன் இருக்கிற இடம் தெரியல, மேய்ப்பன் கூப்பிடுற சத்தம் கேட்கல, தூரமாக சுற்றிட்டு இருக்கிறத சொல்லுகிறாரு. மப்பும் மந்தாரமுமான நாளிலே என் ஆடுகள் என்ன செய்துட்டது? சிதறுண்டு போயிட்டது. அவர் சொல்லுகிறார், சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து என்ன செய்வாரா? அவைகளை தப்பி வர பண்ணுவார். வெளிச்சம் இல்லாமையினாலே, வழி தெரியாமையினாலே, என்ன பண்ணணும், எங்கே போகணும், எவைகளை செய்ய வேண்டும் என்று அறியாதபடியினாலே என்ன செய்துட்டோம் சொன்னா, வழி தப்பி போய்விட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவர்கள் சிதறுண்டு போய்விட்டார்கள். நான் அவங்களை என்ன செய்வேன்? தப்பி வர பண்ணி, அவர்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி, தேசங்களிலே சேர பண்ணி,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அவைகளை கொண்டு வந்து எங்க மேய்ப்பாராம்? இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகள் என்ன உண்டாயிருக்கும் சொன்னா நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை சொல்லுகிறார். நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும், நல்லா சாப்பிட்டு என்ன செய்யுமா, நல்லா படுத்து உறங்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகி நான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை அடையாளமாக்குவார். ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை அடையாளம் காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நல்ல விசுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன அடையாளமாய் காண்பிப்பார். தேவன் ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்பதற்கு நான் அடையாளம், என் குடும்ப அடையாளம், நானும் என் பிள்ளைகளும் அடையாளம். விசுவாசிக்கணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். விசுவாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதானமாய் விசுவாசத்தில் இருக்கிறது என்னன்னு சொன்னா அறிக்கையிட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? என்ன செய்யணுமா? தினம் சொல்லணும், தினம் சொல்லணும். ஒரு வெற்றியின் வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு, இந்த சக்சஸ்ன்னு சொல்லி. கர்த்தருக்கு மகிமை. அதனுடைய 5 காரியம் போட்டிருப்பாங்க. நேரம் இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுல ஒன்று பிரதானமான காரியம் என்னன்னு சொன்னா தினம் பேசு, தினம் சொல்லு. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இவ்வளோ ஆசீர்வாதமா இருப்பேன், இவ்வளோ நன்மை உண்டாயிருக்கும். தினம் பேசு. நீ வெற்றி அடையணும்னு சொன்னா உன் தரிசனம், உன் கனவு, உன் எண்ணம் பேசிக்கொண்டே இரு. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா நீ சொல்ல சொல்ல கர்த்தர் என்ன செய்வாரா? உன் விசுவாச அறிக்கையை கனம் பண்ணுவார். ஆண்டவர் மகிமைப்படுவார். தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். 2வது விசுவாசம் என்ன செய்யணும் சொன்னா கிரியையில இருக்கணும். ஆண்டவர் என்ன மேன்மையா வைப்பார். எப்படி வைப்பார்? சோம்பேறி என்னுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படாது. கிரியை கொஞ்சமா அதை என்ன செய்யணும்? ஒரு ஸ்டெப்பாவது வைக்கணும், ஒரு ஸ்டெப்பாவது வைக்கணும். எதாகிலும் ஒன்று, எதாகிலும் ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா. ஒரு மனுஷனை குறித்து அந்த புத்தகத்தில் வாசிக்கிற போது அப்படி போடப்பட்டிருந்தது. சொல்லுகிறான் ஜேம்ஸ் என்கிற மனுஷன். அவன் சொன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க, கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1000-2000 பேர் வேலை செய்வான். ஆனா அவனுக்கே என்ன இல்லை, சரியான வேலை கிடையாது. அநேகரோட சேர்ந்து அங்க சுத்திட்டு இங்க சுத்திட்டு. ஆனா எப்ப பார்த்தாலும் பேச்சு என்னதான், நான் ஒரு பெரிய மனுஷனா வருவேன், ஒரு 1000-2000 பேராவது எங்கிட்ட வேலை செய்வான். யாருகிட்ட பேசினாலும் இதே வார்த்தை தான், எங்க சொன்னாலும் இதே வார்த்தை தான். ஆனா அவனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்றுமில்லாததாக தான் இருக்கு. ஆனா அவனுடைய சிந்தை, அவனுடைய எண்ணங்கள், அவன் நினைவு, அவன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்னன்னா நான் இப்படி வருவேன், பேசிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஜேம்ஸ் எல்லாம் கரெக்டு, நல்லா பேசிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னார். என்ன உதவி வேணும்? என்னோட ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லை, முடிஞ்சால் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது அனுப்ப முடியுமா? அது சொன்னால் பரவாயில்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அனுப்பினான். ஒரு 5 பேர் அந்த அலுவலகத்துக்கு அனுப்பினான். 5 பேர் அப்படி வேலை செஞ்சானுங்க. பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அந்த அமெரிக்க தேசத்துல பல நூற்றுக்கணக்கான கிளைகள் உருவானது. வேலைக்கு ஆள் வேணுமா? ஜேம்ஸை கேளுங்க. ஜேம்ஸ் அனுப்புனா அந்த ஆள் அவ்வளோ பர்ஃபெக்டா இருப்பான். 1000கணக்கான மக்கள் ஜேம்ஸுக்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் வாயின் வார்த்தைகள், அவன் பிரயாசங்கள், கர்த்தர் அவனை நடத்துகிற நடத்துதலே. நான் தேவன் இன்றைக்கு நம்ம கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு, அறிக்கை செய்து கொண்டே இரு, கிரியைகளை நடப்பி ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். விசுவாசம் எல்லா நேரங்களிலும் சோதிக்கப்படும். தேவனுக்கு மகிமுண்டாட்டம். சோதனையை சகித்து விசுவாசத்தை பேசிக்கொண்டே இரு. நாள் வரும், காரியம் மாறுதலாய் முடியும். கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை செய்வார். தேவனுடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். ஆனா அவர் வாய் சொல்லி இருக்கிறதை அவர் செய்வார். பாருங்க, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எஸ்ஐயா சொல்லும்போது 2வது காரியத்தை பேசுகிறான். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். எஸ்ஐயா 58:8 சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழில்விடும். உன் சுக வாழ்வு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வரைக்கும் உன் சுக வாழ்வு இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழில்விடும். அது பாருங்க, அது எவைகளை பேசுகிறன்னு சொன்னா அந்த சுக வாழ்வு என்பது ஒரு ஆரோக்கியத்தின் வாழ்வு. சுக வாழ்வு என்பது மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் வாழ்வு. சுக வாழ்வு என்பது நன்மைகளினாலே நிரம்பி இருக்கிற வாழ்வு. நன்மையினாலே கர்த்தர் நம்மளை நிரப்பி இருந்தா எப்படி இருப்போம்னு சொன்னா சுகமாய்
தெய்வீக ஆசீர்வாதங்களினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாடப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுக வாழ்வு. ஏன்னா அந்த விடியற் காலத்து வெளிச்சம் வருகிற போது என்ன செய்யுமா? மல்கியா 4:2 சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், சுகமாயிருப்பீங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் வருகிற போது அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? ஆரம்பங்களில் நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அவங்கெல்லாம் அப்பெல்லாம் ஆரம்பங்கள் என்னன்னா சூரியன் தான் சுகம் கொடுக்கும். சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க? பிறந்தவொடனே வெயிலில் கொண்டு வந்து தான் போடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த காலை வெயில் என்ன செய்யுமா? பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். விசுவாசித்தான் தேவனுக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் காலின் கீழே சாம்பலாய் இருப்பான். தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைனா ஒரு ஆரோக்கியம் வருகிறது. பலவீனம் மாறி போகும், சுகவீனம் மாறி போகும். தேவனுக்கு மகிமை உண்டாடேன்னு சொன்னா அந்த சூரியன் வருகிற போது தேவனுக்கு மகிமையா ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க. இந்த ஆரோக்கியம் என்ன செய்யும்? கடந்து வரும். சுக வாழ்வு கடந்து வரும். அந்த ஆரோக்கியம் எப்படியெல்லாம் வெளிப்படும்னு சொல்லுகிற போது அந்த ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடுகள் இங்கே வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23:4 வாசியுங்கள். 2 சாமுவேல் 23:4. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். பாருங்களேன், இந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொன்னாரு, உன் விடியற்கால வெளிச்சம் வந்திருக்கிறது. இந்த வெளிச்சம் என்ன பண்ணுன்னு சொன்னா பூமியிலிருந்து புல்லை முளைக்க பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த வெளிச்சம் என்ன செய்யும்னு சொன்னா உன் வாழ்வை துளிர் விட வைக்கும், முளைக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இங்கே வாசிக்கிறோம், சங்கீதம் 110:3 சொல்லுகிறது, விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த விடியற் காலத்தை பேசுகிற போது அது என்ன செய்யும்னு சொன்னா உயிர்களை உருவாக்கும், உயிர்களை வளர்த்தெடுக்க. ஏசாயா 17:11 முற்பகுதி சொல்லுகிற போது பகற்காலம் உன் நாற்றை வளரச் செய்யும், விடியற்காலம் என்ன செய்யுமா? உன் விதையை முளைக்க பண்ணும். ஆண்டவருக்கு மகிமை ஆரோக்கியம் வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி பெருகும். ஆமென்னு சொல்லுங்க. உன் சந்ததியை பெருக பண்ணுவார். ஏன்னா அந்த வெளிச்சம் வருகிற போது சும்மா வராது. அது விளைய பண்ணுகிற வெளிச்சம், முளைக்க பண்ணுகிற வெளிச்சம், அது வளர்த்தெடுக்கிற வெளிச்சம். உன் வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆரோக்கியம் வருகிற போது சகலமும் மாறி போகும், சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தெய்வீக ஆசீர்வாதம் வருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு எல்லா வகையிலும் ஆரோக்கியம்தான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு ஒன்றிலாகிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் காணக்கூடாதபடி ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னா ஆதியாகமம் 49:25 நீங்க வாசிக்கிற போது அங்க பாருங்க, யோசேப்பை ஆசீர்வதிக்கிற போது அவன் சொல்லுகிறான், உன் தகப்பனுடைய தேவனால் எப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார் ஆயிற்று. பாருங்க, நல்லா கவனிங்களேன். ஒரு ஆசீர்வாதம்னா என்னவா? அவர் உயர வானங்களிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அப்படி ஆசீர்வதிப்பார் எல்லா வகையிலும். இதுலதான் ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் ஆசீர்வாதமா வைக்கமா? இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். தேவ நாமம் மகிமைப்படும், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கான ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி இருப்போமா? சுகமா இருப்போம். ஏன்னா சுக வாழ்வு என்ன செய்யும்? சீக்கிரத்தில் துளிர் விடும். எப்படி துளிர் விடுமா? பாருங்களேன், அந்த விதை எப்படி முளைக்கும்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், விடிகிற போது முளைச்சிட்டு இருக்கும். நைட்டு தூங்க போகும்போது கூட பார்த்துட்டு தான் போனேன், ஒன்றும் என்ன செய்யல, முளைக்கல. காலையில் வந்து பார்த்தா என்ன செஞ்சிருக்குமா? ஏன்னா அந்த விடியற்காலம் தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். தேவ பிள்ளைகளாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு மகிமையாக. ஏன்னா அந்த விதைகள்
தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆச்சரியமா இருக்குங்க. ஒருத்தர் சொல்லும்போது, ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், இந்த பூமியை பார்த்து பேசும்போது சொல்றான், எல்லாம் சரிதான், எல்லாவற்றையும் மக்கி போக பண்ணுகிற நீ ஏன் விதையிடம் தோற்று போனாயின்னு கேட்டிருப்பான். ஏன் தெரியுங்களா? விதை அவதால் என்ன செய்ய முடியாதான், மக்கி போக பண்ண முடியாது. என்ன, உள்ளே ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் அதை பிளந்து கொண்டு ஒரு நாள் என்ன செய்யும், உயர எழும்பும். விசுவாசிங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம எழுப்புவார். ஒரு நாடு நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். தேவனுடைய வார்த்தை பாருங்க. மூன்றாவது இங்கே வாசிக்கிற போது வாசிக்கிறோம், ஏசாயா 58:8 சொல்லுகிறது, உன் நீதியின் வாழ்வு வெளிப்படும். ஆண்டவர் பாருங்க, அந்த உன் நீதி உனக்கு முன்னாலே போகுமா. தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப பேச முடியாது, நேரமின்மை காரணமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நம்முடைய நீதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னாலே போகிற நீதி எதுன்னு சொன்னா, எரேமியா 23:6 சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறான், நமக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய பேருன்னு சொல்லப்படுறது. அவர் நமக்கு முன்னாலே போவார். எரேமியா 33:16 அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் நீதியாய் இருக்கிற தேவன். அந்த நீதியான தேவன் முன்னாலே போவார், சொன்னதையெல்லாம் செய்வாராம். அந்த தொடர்ந்து நீங்க 17வது வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற பண்ணுவேன். 15வது வசனம் சொல்லுகிறது, அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரும். 16வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மீட்பு உண்டாயிருக்கும். அவர் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்கிற அவருடைய நாமம் வெளிப்படும். 17வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு சந்ததி உண்டாகுமா. எப்படிப்பட்ட சந்ததி? வாசிங்கள். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போகிறது இல்லை. பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு முன்னாலே கடந்து போகிற போது, அந்த நீதி, நம்முடைய நீதி கடந்து போகிற போது எல்லா தடைகள் மாறுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய நல் வார்த்தைகள் நிறைவேறும். அவர் தாவீதுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒரு சந்ததி உண்டாகும். அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததின்னு சொல்றார் தெரியுங்களா? ஆளுகை உள்ள சந்ததி, அதிகாரம் உள்ள சந்ததி, சிங்காசனத்தின் மேல அது என்ன செய்யுமா, வீற்றிருக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அப்படித்தான் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அந்த முன்னாலே போகிற நீதியை அறிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் அதை 15:6 சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். நீதியை குறித்து அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்றை மாத்திரம் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நல்ல கவனிங்க, நம்முடைய நீதி என்பது, இந்த வார்த்தை ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறான், உன் நீதி உனக்கு முன்னாலே போகும். ஏதோ நாம் செய்திருக்கிற நன்மைகள், நம்ம செய்திருக்கிற தான தர்மங்கள், இவைகள் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நீதி என்பது நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு சம்பாதித்தது அல்ல. நீதிமான் என்று பேசப்படுகிறோம். நீதிமான் யாரு? யாராவது ஒரு நீதிமான் சொல்லுங்க. நானே நீதிமான். நம்மள யாரா? நம்மளை தான் சொல்லணும். முதல்ல யாரை தான் சொல்லணும்? ஏன்பா சார், நானே நீதிமான் தான். நானே. பாருங்களேன், நல்லா கவனிங்க. நம்முடைய நீதி எப்படிப்பட்டது சொன்னா, நாம சம்பாதித்து பிரயாசப்பட்டு தான தர்மம் பண்ணி உதவி செய் இப்படியெல்லாம் வாங்குறது இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர்ல பவுல் சொல்லுகிறான், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்றீங்களா? எது நமக்கு முன்னாலே போகணும்னு சொன்னா, மீட்கப்பட்ட ஜனம் இது. தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதி நாம் சம்பாதிக்கிறது அல்ல. நீதி என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ற அனுபவங்கள்.
எதுக்கு எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுகிறதா? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது பாருங்க, வாசிங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை, பாருங்களேன், இப்ப என்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டுன்னு சொன்னா, தேவன் நீதிபரர். 32:4 அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 145:8 அப்படி சொல்லுகிறது. 145:17 அப்படி சொல்லுகிறது. தேவன் நீதி உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பவுல் சொல்லுகிறான், பாவம் அறியாத அவரை. இப்ப பாருங்களேன், இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்னன்னு சொன்னா, நாம் பாவியாய் இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை என்ன செய்யறேன்னு சொன்னா கிறிஸ்துவனிடத்திலே கொடுக்கிறேன், அவருடைய நீதியை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். அவருடைய நீதி, அவருடைய குணாதிசயங்கள். சவுல் பாருங்க, சவுல் ஒரு இடத்துல ஒரு பெரிய சாட்சி சொல்லுவான் தாவீதை குறித்து. தாவீதே, நீ நீதிமான். ஏன்னு சொன்னா, நான் உன்னை எவ்வளோ முறை கொல்றதுக்கு வந்தேன், ஆனாலும் நீ என்ன செய்யல, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கல. ஆனா நீ என்ன செய்திருக்கிற, எனக்கு நன்மை செய்திருக்கிற, நீ என்னை விட நீதிமான் சொல்லுவேன். அந்த குணாதிசயங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா, அந்த குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அடைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து எல்லாரையும் நல்லா இருன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்ல. பக்கத்தில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு சொல்லுங்க, நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை. ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் என்னன்னா, அவர் பாருங்களேன், எல்லாரையும் ஆசீர்வதிக்க. அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து வருகிறது. மாற்றங்கள் நடக்கிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ரோமர் 3:23-24 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் கிருபை வெளிப்பட்டு நம்ம நீதிமானாக்கி இருக்கிறார், அவருடைய குணாதிசயங்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, நீ என்ன செய்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களை தரித்து கொண்டு இருக்கிறார், அவருடைய தன்மைகளை தரித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிற போது லேவியராகமம் 20:26 சொல்லுகிறது, கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். தேவன் நீதிபரர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் செய்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க, உங்கள் நீதியை எனக்கு தந்துடுங்க. அந்த நீதி வருகிற போது, நாம் நீதிமானாக்கப்படுகிற போது, நாம் தேவனாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து போகிற போது நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னாலே போகிறது நம்ம நீதி இல்லை, முன்னாலே போகிறது யாருடைய நீதியா? ஒரு மகா பெரிய தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நீதியாயிருக்கிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நித்தமும் முன்னாலே போவார். எஸ்ஐயா 52:12 அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்னாலே போவார், அவருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். எஸ்ஐயா 58:8 அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பின்னாலே பாதுகாப்பாய் நிற்பார். ஒவ்வொரு நாளும் விசுவாசிங்க, இந்த மாதத்தை ஆரம்பித்தவே, இந்த மாதத்திலே இதுவரை நடத்தினவே இனியும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் முன்னாலே போவார், பின்னாலே நிற்பார், வலது பக்கத்திலே பார்த்தா இருப்பார், இடது பக்கத்திலே பார்த்தா இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய தைரியத்தோடு கூட கடந்து போகிறது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே அந்த வெளிச்சம் நம்மேலே பரவி பாயும். அந்த வெளிச்சம் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கும். அந்த வெளிச்சம் நம்மை வளர்த்தெடுக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? நம்மை வாழ வைக்கும்.